தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு தான் நான் அப்பவே சத்யா கிட்ட இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே அவசரப்பட்டு சத்யா அந்த ரூம்ல தங்கட்டும்னு சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க தானங்க கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இல்ல ஆதர, அந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததுல மனசு உடைஞ்சு போயிருக்கா. அதுல படுத்தா கண்டிப்பா தூக்கம் வராது. அப்படி இருக்கிறப்ப இந்த ரூம்ல ஏசி இல்லாத பிரச்சனை வேற. இதுல சுத்தமா அவளுக்கு தூக்கமே வராது. அதனால அந்த பொண்ணு ஏசி ரூம் கேட்டதில்ல எந்த தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதான் நானே நம்ம ரூம்ல தங்கிக்கிட்டோன்னு சொன்னேன். என்ன ஆதர அப்படி பாக்குற? இல்ல, உங்களை நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்க நான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிற லெவலையும் தாண்டி இன்னும் உயரமா விஸ்வரூபா எடுத்து நிக்கிறீங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆதர? எனக்கும் கார்த்திக்கும் இருக்கிற பிரச்சனை வேற. அவன் சத்திய கழுத்துல இப்படி தாலி கட்டினதை என்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியலதான். ஆனா சத்யா நம்மளை நம்பிதானே இங்க இருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தேவைன்னா அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே.